புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2300 கோடி ரூபாய் ஊழல் மற்றும் லஞ்ச வழக்கில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தற்போது சிக்கியிருப்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கின்றது. குறிப்பாக திமுகவிற்கு மிக பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது. KN நேரு அவர்கள் எப்படி 2300 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்தார், எப்படி இவர் தற்போது சிக்கினார், என்ன நடந்தது அந்த துறையில் அப்படின்ட்டு KN நேரு சிக்கியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திடுக்கிடும் உண்மைகளை பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ஊழல் செய்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசியலில் ஊழல் அப்படின்றது காலங்காலமாக தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவுக்கு எதிரான லஞ்சம் ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தான் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய முதல் அமர்வு இந்த முக்கிய உத்தரவை பிறப்பித்து அதிரடி காட்டியிருக்காங்க. இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பணி நியமனங்கள் முறைகேடுகள் அப்படின்ட்டு கடந்த 2025 அக்டோபர் 27 அன்னைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு புகார்களை தமிழக DGPயிடம் வழங்கியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட கோரி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் ஒரு குற்றவியல் வழக்கை பதிவு செய்ய போதுமானதாக இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. அமலாக்கத்துறை ஆதாரங்களை வழங்கி பல மாதங்கள் ஆகியும் இன்னும் ஒரு டீடைல்டு என்கொயரி விரிவான விசாரணை அப்படின்ற பெயரில் காலதாமதம் செய்வது ஏன் அப்படின்ட்டு நீதிபதிகள் மிக கோபமாக கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. வெறும் முதற்கட்ட விசாரணை அப்படின்றது மட்டும் போதாது அப்படின்ற மாதிரியும் ஆதாரங்களின் அடிப்படையில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு நீதிபதிகள் அதிரடி உத்தரவை பிறப்பித்தாங்க. இப்படிதான் இந்த வழக்கினுடைய பின்னணி இருக்கின்றது. அப்படி என்னதான் ஊழல் நடந்தது, லஞ்சம் நடந்தது, எதற்காக ஒரே துறையில் 2300 கோடி ரூபாய் அளவிற்கு KN நேரு ஊழல் செய்திருக்கிறார், லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு பார்த்தீங்கன்னா முறைகேடாக டெண்டர் விட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், நகர் அமைப்பு அலுவலர் உள்ளிட்ட 2538 பணியிடங்களுக்கு தலா 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை லஞ்ச பணத்தையும் வசூலித்திருக்கிறார். பணி நியமனம் தொடர்பாக மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதாக தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடந்த 2025 அக்டோபர் 27 தான் கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்ட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா, தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர்களான ரவிச்சந்திரன், மணிவண்ணனுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை மொத்தம் 3 முறை கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரு முறை கூட ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது வேதனையான விஷயம். இந்த விவகாரம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டில் நகராட்சி நிர்வாகத்துறையில் கிட்டத்தட்ட 2300 கோடி ஊழல் நடந்திருக்கான். வேலை வாய்ப்புகள் தொடர்பாக 1000 கோடி ரூபாய் மோசடி,
டெண்டர் முறைகேடு தொடர்பாக 1000 கோடி ரூபாய் மோசடி, மேலும் இடமாற்றங்களுக்கான லஞ்சம் 365 கோடி அப்படின்ட்டு இந்த ஒரே துறையில் நேருவின் துறையில் கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கின்றது. அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நேரு, அவருடைய சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் உள்ளிட்டோர் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மதுரையை சேர்ந்த ஆதிநாராயணன் மற்றும் அதிமுக எம்பி இன்பதுரை ஆகியோர் தனித்தனியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்மோகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ என்ன நடந்தது இந்த விவகாரத்தில், இந்த வழக்கு தொடர்பாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கையை திசை திருப்ப பார்த்துருக்காங்க. KN நேரு அவர்கள் ஒரு உத்தமர் அப்படின்றது போல அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணை நடந்துட்டு வருது. அந்த கடிதம் அடிப்படையில் மட்டுமே நேரடியாக யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய முடியாது. இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கின்ற ஆதிநாராயணன் மீது 6 குற்றவியல் வழக்கு இருக்கு. அது மட்டுமல்லாமல் 25 வழக்கு நிலுவையில் இருக்கு. மற்றொரு மனுதாரரான அதிமுக MP இன்பதுரை தேர்தல் நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அப்படின்ட்டு அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா KN நேரு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வாதாடி இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது பொதுமக்களிடையே. அதே மாதிரி அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் என்ன சொன்னார்னா, இந்த விவகாரத்தில் DGPக்கு வெறும் கடிதம் மட்டுமின்றி அனைத்து குற்றச்சாட்டுக்கும் டிஜிட்டல் ஆவணங்களை அனுப்பி அமலாக்கத்துறை தன்னுடைய கடமையை முறையாக செய்திருக்காங்க. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணையே நடத்தாம சம்பந்தப்பட்டவர்கள் மீது நேரடியாகவே வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் தமிழக போலீசார் தங்களுடைய கடமையை சுத்தமாக சரிவர செய்யலை. சுத்தமாகவே அவங்க கடமையை செய்யலை. KN நேரு மற்றும் ஆளக்கூடிய திமுக அரசு இந்த விவகாரத்தை அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க. KN நேரு மீது வழக்கே பதிவு செய்யாமல் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்ன திடுக்கிடும் உண்மைகள். மிக மிக முக்கியமாக இந்த லஞ்ச பணமெல்லாம் எப்படி கைமாறுச்சு, இந்த லஞ்ச பணம் கைமாற யார் காரணம், KN நேரு சிக்கியது எப்படி அப்படின்ட்டு பார்க்கும்போது பெரிய ஒரு மிக பெரும் மோசடியே இங்கே அரங்கேறி இருக்கின்றது. அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடு மூலமா பல 100 கோடி ரூபாய் லஞ்ச பணம் ஹவாலா முறையில் கைமாறி இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் அரசு உயர் அதிகாரிகள், அமைச்சரின் உறவினர்கள், அரசியல்வாதிகளின் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், விண்ணப்பதாரர்கள் என கூட்டணி அமைத்து செயல்பட்டு இருக்காங்களாம். தேர்தல் முடிவு வெளியாகும் முன்பே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது குறித்த விவரம் முறைகேடாக தெரிவிக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டு இருக்கின்றதாம். இதெல்லாம் இப்போ நடந்த சம்பவம். சமீபத்தில் நடந்த பெரிய மோசடிகள் இதெல்லாம். 2538 பேரும் பணியில் சேர்ந்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகிடுச்சு. நேர்காணல் கடிதத்துடன் 10 ரூபாய் நோட்டை அடையாளமாக கொடுத்து கோடிக்கணக்கில் லஞ்ச பணம் அவாலா முறையில் வசூலிக்கப்பட்டிருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தகவலாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதற்கான ஆதாரங்களை வாட்ஸ்அப் உரையாடல்கள், ஸ்கிரீன்ஷாட்டுகள் மூலமும் அமலாக்கத்துறை நிரூபித்திருக்காங்க. முறைகேடு நடந்துள்ளதாக தகவல்களை அனுப்பியது புலனாய்வு அமைப்பான அமலாக்கத்துறை, 3ஆம் நபர்லாம் கிடையாது. இப்படி ஆதாரங்களுடன் கடிதம் அனுப்பி 3.5 மாதங்களுக்கு மேல் ஆகிடுச்சு. ஆனால் தமிழக போலீசார் இன்னமும் KN நேரு மீது நடவடிக்கை எடுக்காம ஆரம்பகட்ட விசாரணை அப்படின்ட்டு சொல்லி இழுத்து கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக அமலாக்கத்துறை அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தாமதமின்றி சம்பந்தப்பட்ட நேரு மீது, சம்பந்தப்பட்ட அந்த துறை மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நீதிபதிகள்
பிப்ரவரி 20ஆம் தேதி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இதன் காரணமாக KN நேருவுக்கும் திமுகவிற்கும் மிக பெரும் தலைவலியாக இந்த விவகாரம் மாறியிருக்கின்றது. ஒரே துறையில் KN நேரு இருக்கக்கூடிய ஒரே துறையில் KN நேரு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த துறையில் கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் லஞ்சம் நடந்திருக்கின்றது. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊழல் லஞ்ச விவகாரத்தில் KN நேரு சிக்கியது எப்படி, இந்த லஞ்ச பணம் ஊழல் பணத்தெல்லாம் எப்படி இவங்க கையாண்டாங்க, மிக மிக முக்கியமாக எதனால் இந்த ஊழல் நடைபெற்றது அப்படின்ட்டு KN நேரு மீதான இந்த ஊழல் லஞ்ச புகார் தொடர்பாக இந்த முக்கியமான விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.